அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதியினுடைய நடப்பு நிகழ்வுகளில் தமிழக அரசினுடைய அருட்செல்வர் நா. மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் அப்படிங்கிற பட்டியலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த விருதுகள் எதற்காக வழங்குறாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அருட்செல்வர் நா. மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருது, அந்த மொழிபெயர்ப்புலேயே அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய பிற மொழிகளிலோ அல்லது வெளிநாட்டினுடைய பிற மொழிகளிலோ எழுதப்படக்கூடிய ஒரு பிறமொழி நூலை தமிழில் சிறந்த முறையில் மொழிபெயர்க்கும் ஒரு சிறந்த ஆசிரியருக்கு, சிறந்த நூலுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த விருதை வழங்கக்கூடியவர் அந்த மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய தலைவர் மா. மாணிக்கம் அவர்கள் வழங்குறாங்க. இதில் 3 பரிசுகள் இருக்கு. முதல் பரிசு 2 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசு 50,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 25,000 ரூபாய். இதில் முதல் பரிசு யார் வாங்குறாங்க அப்படின்னா 2 நபர்கள் வாங்குறாங்க. முதல் பரிசுக்கான தொகை 2 லட்சம் ரூபாயை 2 பேரும் ஆளுக்கு 1 லட்சமா பிரித்து எடுத்துக்கணும். அப்படிதான் கொடுப்பாங்க. முதல் பரிசு முதல்ல யார் வாங்குறாங்கன்னா நா. குப்புசாமி வாங்குறாரு. அவர் அருந்ததி ராய் என்கிற ஒரு ஆங்கில நாவலாசிரியர் ஆங்கிலத்தில் எழுதின சின்ன விஷயங்களின் கடவுள் என்கிற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்தாரு. அதுக்காக அவருக்கு தராங்க. அடுத்தது அனுராதா கிருஷ்ணசுவாமிக்கு கீதாஞ்சலி ஸ்ரீயினுடைய ஹிந்தி மொழி நாவலாக இருக்கிற மணல் சமாதியை தமிழில் மொழிபெயர்த்தமைக்காக தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் குறிஞ்சி வேலன் அப்படிங்கிற ஒரு ஆத்தருக்கு கொடுக்குறாங்க. அது எதுக்காக தராங்க அப்படின்னா டி கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர், ராமகிருஷ்ணன்ற ஒருத்தர், அவர் மலையாள நாவல் ஒன்று எழுதினாரு. அது மாதா ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாவல். அதை தமிழில் ஒரு மொழிபெயர்த்தமைக்காக தராங்க. அடுத்தது கயலுங்கிற ஒரு ஆத்தருக்கு தராங்க. அவங்களுக்கு எதுக்கு தராங்க அப்படின்னா, அப்துல் ரசாக் குர்னா அப்படின்னு ஒரு ஆத்தர், அவர் ஆங்கிலத்தில் போரொழிந்த வாழ்வு அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்துக்கிறதுக்காக தராங்க. அடுத்தது 3வது பரிசு தர்மிங்கிற ஒரு ஆத்தருக்கும், அதுக்கப்புறம் பத்மஜா நாராயணன்கிற இன்னொருத்தருக்கும், அனுராதா ஆனந்துங்கிற இன்னொருத்தருக்கும், இஸ்க்ரா அப்படிங்கிற இன்னொரு ஆத்தருக்கும், மொத்தம் 4 நபர்களுக்கு 3வது பரிசு தராங்க. அது முதல்ல தர்மிக்கு அசோகருடைய வரலாற்று நூலான பேரரசன் அசோகன் அப்படிங்கிற ஒரு நூலை சார்லஸ் ஆலன் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாரு. அந்த மொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்தமைக்காக தர்மிக்கு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மஜா நாராயணனுக்கு எதுக்காக தராங்கன்னா, ஆங்கில பயண இலக்கியமான தடங்கள் அப்படிங்கிறத ராபின் டேவிட்சன் எழுதினாரு. அதை தமிழில் மொழிபெயர்த்தமைக்காக இவருக்கு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுராதா ஆனந்துக்கு அழிக்க முடியாத ஒரு சொல் அப்படின்னு ஆங்கில மொழி சிறுகதை ஒன்று எழுதினாங்க. அதுக்காக தராங்க. அதுக்கப்புறம் இஸ்க்ராங்கிறவங்களுக்கு என்ன தராங்க அப்படின்னா, தமிழ் நிலத்தில் அகஸ்தியர் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியினுடைய ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லலாம். அதை ஆங்கிலத்தில் KN சிவராஜ பிள்ளைங்கிற ஒரு எழுதியிருந்தாரு. அதை தமிழில் இவர் மொழிபெயர்க்கிறார்.